தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேங்காய் சாப்பாடு செய்யறதுக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா ரொம்ப வாசனையாக நல்லா வரும். கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாமே தாளிச்சுக்கலாம். கடுகு வெடித்த உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். திருக்குன தேங்காயும் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். தேங்காய் ரொம்ப வறுபட வேண்டாம், சும்மா லைட்டாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ சாதம் போட்டு கிளறிக்கலாம். நல்ல தேங்காய் எண்ணெய் வாசனை சூப்பராக வருது பாருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாதத்தை போட்டு கிளறிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அதுக்கு அளவா சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட குயிக் கோகோனட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டு செம டேஸ்டாக இருக்கும். பார்க்குறக்கே ரொம்ப எம்மியாக இருக்குல்ல. கோகோனட் ரைஸ் கூட இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.